Good morning, children. Today in this video, we can come to that same poem, Teamwork. In this poem, I'm going to teach you about the rhyming word. So, rhyming word is very, very important for the poem. Understand? Rhyming word அது வந்து ஒரே சவுண்டில் இருக்கும். அதை மாற்றி மாற்றி அந்த பொயிட்டோட டேலண்ட்டை வச்சு அவருடைய ஸ்கில், அவருடைய டேலண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவர் அந்த போயம் வந்து பியூட்டிஃபுல்லாக படிக்கிறதுக்கு எழுதியிருப்பார் இல்லையா? ஸோ எல்லா போயமும் நம்ம வந்து நமக்கு டியூன் போட தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த ரைமிங் வேர்டை வச்சு நம்ம டியூன் கூட பண்ணலாம். ஸோ ரைமிங் வேர்டு வந்து எல்லா போயம்லேயும் அது ரொம்ப இட் டேக்ஸ் த இம்பார்ட்டண்ட் பிளேஸ். ஸோ இது ஒரு 24 லைன்ஸ் உள்ள ஒரு போயம். 10 லைன்ஸில் இருக்கலாம், 4 லைன்ஸில் இருக்கலாம். இட் கேன் பி எனி நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஸோ இப்படி இருக்கும்போது அப்போ வந்து நம்ம அந்த ரைமிங் வேர்டுங்கிறது எப்படி போயமில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த போயமில் ஐ டோல்ட் யூ 24 லைன்ஸ். ஸோ இதில் ரைமிங் வேர்டு எங்கெங்கே இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ ரைமிங் வேர்டை எண்ட் ஆஃப் த அந்த போயம் வேர்சஸில் வரும். ஸோ நம்ம போயமை வந்து லைனுன்னு சொல்லக்கூடாது, லைன் அப்படின்னு சொல்லக்கூடாது, இட்ஸ் அ வேர்சஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அதை சவுண்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2 லைன் பாருங்கள். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில். ஸோ செகண்ட் லைன் பாருங்கள், ஸ்டாரில் முடியுது. ஸோ இது வேறு சவுண்டு, இது வேறு சவுண்டு. அண்ட் அகெயின் சி த தேர்ட் லைன், பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில் இல்லையா? த்ரில் இல் சவுண்டு. ஸோ ஃபஸ்ட் லைனில் ஸ்கில் இல் சவுண்டு, தேர்ட் லைனில் அதே இல் சவுண்டு. ஆனால் செகண்ட் லைனில் ஸ்டார் சவுண்டு. பட் யூ சி த ஃபோர்த் லைன், doesn't tell the man you are, ஆர் இல்லையா சவுண்டு. ஸோ அப்போ பேரிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 4 லைனுக்கு நம்ம பேரிங் பண்ணும்போது ஸ்கில் த்ரில் ஸ்டார் ஆர், இது வந்து ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ் கொடுத்தேன். இதில் வந்து ரைமிங் வேர்டு கண்டுபிடினா ஸ்கில் த்ரில் ஸ்டார் ஆர், அவ்வளோதான். அப்புறம் நெக்ஸ்ட்டு 4 லைன்ஸ் யூ கேன் சி. For there is no lone hand in the game we play. We must work to a bigger scheme. Play a scheme sound. அப்புறம் தேர்ட் லைன், and the thing that counts in the world today, a sound இல்லையா? a. ஸோ ஃபஸ்ட் இங்கே இருக்கிற 5th லைனும் 7th லைனும் பேரிங்காக இருக்குது. அதேமாரி 6th லைனும் 8th லைனும் பேரிங்காக இருக்குது. ஸ்கீம் இஸ் ஹவு டு யூ புல் வித் அ டீம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த 4 லைன்ஸில் எது ரைமிங் வேர்டுன்னு கேட்டால் ப்ளே, டே, ஸ்கீம், டீம் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த 8 லைன்ஸில் ரைமிங் வேர்டு எதுன்னு கேட்டால் ஸ்கில், த்ரில், ஸ்டார், ஆர், ப்ளே, டே, ஸ்கீம், டீம் அப்படி சொல்லுவோம். ஸோ அதேமாரி நெக்ஸ்ட்டு 4 லைன்ஸ், கிரேட், மேட், ஃபேம், கேம் இல்லையா? கிரேட் இட் சவுண்டு, மேட் இல்லையா? ஸோ இது வந்து இட் கிவ்ஸ் எ ப்ளஷர் டு ரீட் த போயம். ஃபேம் இல்லையா? கேம் இம்மில் முடியுது. ஸோ அப்போ இந்த 12 லைன்ஸ்லேயும் எது எல்லா ரைமிங் வேர்டுனா இதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரணும். ஸோ நடுவில் 2 லைன் கேட்டாங்க, 4 லைன் கேட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் 4 லைன்ஸில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டன், ஒன், ட்ரீம், டீம், எந்த 2 லைனை வேணாலும் கேட்பாங்க. ஸோ நம்ம அந்த சவுண்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். டன், ஒன், ட்ரீம், டீம். யூ மே திங்க் இட் ஃபைன் டு பி ப்ரைஸ்டு ஃபார் ஸ்கில், ஸ்கில், வெல், டூ, வியூ, ஊ சவுண்டு இங்கே மாறுது பார் சவுண்டு, டூ ஊ சவுண்டு, வியூ ஊ சவுண்டு, ஸ்கில் அதே இல் சவுண்டு இல்லையா? So it depends upon the poet as he composed the poem. Score,
or R sound. Or. Seam. Again M sound. Im sound. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ரைமிங் வேர்டு. ஸோ எங்கே ரைமிங் வேர்டு இருக்குனாலும் அந்த சவுண்டை வச்சு தான் நம்ம கண்டு பிடிக்கணும். யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட், யூ ஹாவ் டு see the sound. N சவுண்டு எம் சவுண்டுன்னு சொல்லக்கூடாது. ஒன் இன் சவுண்டு, டன் இன் சவுண்டு, ட்ரீம் இன் சவுண்டு. ஸோ அந்த சவுண்டை வச்சு தான் நம்ம we have to find out. Understand? ஸோ இந்த ஃபுல் போயமில் நம்ம வந்து ஸ்கில், த்ரில் இல்லையா, ஸ்டார், ஆர், ப்ளே, டே, ஸ்கீம், டீம், கிரேட், மேட், ஃபேம், கேம், டன், ஒன், ட்ரீம், டீம், ஸ்கில், வெல், டூ, வியூ, ஸ்கோர், ஓர், சீம், டீம் இல்லையா. இதுதான் வந்து ரைமிங் வேர்டு. இப்போ வந்து ரைம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ரைம் ஸ்கீம் அப்படி என்னன்னா, இதுக்கு ஏன்னு கொடுத்தோம்னா இந்த சவுண்டு இந்த சவுண்டும் ஏ. இப்போ இந்த சவுண்டுக்கு பி, இதுக்கும் ஸ்டார் ஆர் பி சவுண்டு கொடுக்கணும். இப்போ ஏஏ இங்கே கொடுத்தாச்சு, பிபி இங்கே கொடுத்தாச்சு, ஒரே சவுண்டு. அதேமாதிரி ப்ளே ஏ சவுண்டு, மறுபடியும் இது வந்து சவுண்டு மாறுது. அப்போ சி, டே, ஸ்கீம் இல்லையா, எம் சவுண்டு, இது மாறுது, இதுவும் மாறுது. ஸ்கீம், டீம், பேம் இதெல்லாம் ஒரே சவுண்டில் வரும். பேம், கேம் இதெல்லாம் டி சவுண்டில் வரும். ஸோ அந்த சவுண்டை வச்சு தான் இங்கே பாருங்கள், டன் சவுண்டு மாறுது, டன் ஒன். அப்போ ஏபிசிடி ஈயாக மாறிடும் இல்லையா. ஸோ ஆல்ஃபபெட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அந்த ரைமிங் ஸ்கீம் கேட்டாக்கா ஏபி ஏபி, அப்புறம் இது ஃபஸ்ட்டு 4 லைன்ஸ்க்கு. ஃபுல் போயமும் கேட்டால் நம்ம இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டில் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். இது வந்து ரைமு ஸ்கீம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த கிளாஸில் நம்ம ரைமிங் வேர்டு கொடுத்தாச்சு. இப்போ நான் இங்கே ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. யூ கேன் see this exercise. Read the poem aloud and fill the wheel with its rhyming pair. Also try giving your own rhyming word. ஸோ இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஓன் ரைமிங் வேர்டு எழுதலாம். நீங்கள் ஒன்று போயம்லேருந்து எடுங்க, இன்னும் ஒன்று உங்களுடைய ஓன் வேர்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்கில், ட்ரில், த்ரில்லு கொடுத்துருக்கு, த்ரில் இல்லையா, ட்ரில். நீங்கள் அது மாதிரி ஃபேம்னா வேறு ஒன்று போயம்லேருந்து எடுத்துக்கோங்க, வேறு ஒன்று நீங்களாக சொந்தமாக எழுதணும். will you do children? okay, do this and send it as homework. okay, do this and send it as homework. okay, thank you. If you don't understand, I will give answers, but you should not copy children. Avoid copy. Understand? okay, thank you.